ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? டுடே 3 டிப்ஸ் சொல்லலான்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறத மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் யார்கிட்டையும் எதுவும் பார்த்து கேட்டு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும், நல்லா ப்ரைட்டாக இருக்கணும். பார்த்தா அவங்க என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி இவ்வளோ ஒரு அழகா இருக்காங்க. நம்மளே யோசிப்போம், ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ் பார்த்தா எல்லா பொண்ணுங்களுமே ஆசைப்படுறது தான். எல்லாரும் அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். நான் ஒரு சின்னது டிப்ஸு தான். எதுவும் போய் வெளியில் போய் வாங்க போகிறதும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி நம்ம அழகுபடுத்திக்கணும்னு சொல்லித்தரேன். கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதான் பெஸ்ட்டு நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு சொல்லித்தரலான்னு ஆசைப்பட்றேன். தேங்காவை நல்லா திருவிட்டு அதை பால் பிழிஞ்சு அதை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். வீக்லி 2 டேஸ் அது கண்டிப்பாக தேங்காய் பால் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும். அது எனக்கு கொடுத்துருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். நம்ம கடையில் போய் ஏதோ ஒரு கடையில் வாங்குகிறோம், டக்குன்னு முடிக்கு யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் கிடையாது. செக்கில் போய் உடனே ஆட்டி எடுத்துகிட்டு வர தேங்காய் எண்ணெய். வீக்லி 1 டைம் ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். சுருக்கம், அங்கங்கே முகம் அப்படியே வீக்கமாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபேஸ் பார்க்க ஒரு சேஃப் இல்லாமல் இருக்கும். ஆயில் மசாஜ், கோகோனட் ஆயிலில் மசாஜ் பண்ணி பாருங்கள். வீக்லி 1 டைம் மட்டும் நல்லா இருக்கும் ஃபேஸு. கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்றே ஒன்று சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். பொண்ணுங்களுக்கு முடி தான் அழகு. முடி லென்த்தாக இருந்ததுங்க, நான் கட் பண்ணிட்டேன். அதனால தான் இவ்வளோ ஒரு முடி நல்லா லென்த்தாக இருந்துச்சுங்க, நான் தான் கட் பண்ணிட்டேன். என்னால் அதை பராமரிக்க முடியாததுனால ஒரு எமர்ஜென்சியாக வெளில போனால் தலை பின்னி போட முடியலை. எனக்கு ஒரு சில பிரச்சனைனால நான் முடியை வெட்டிட்டேன். முடிக்கு என்னென்னா, எனக்கு கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா பயம். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து முடி நல்லா இருக்கும், அடர்த்தியாக இருக்குங்க, நல்லா லென்த் இருக்கும். கொட்டவும் எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா முடி கொட்டுதே, நம்ம ஹைட்டாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போது நானாக ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. கருவேப்பிலை ஜூஸு தாங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து, எல்லோரும் கிராமத்து சைடுனா எல்லார் வீட்லேயும் கருவேப்பிலை இல்லாமல் இருக்காது. கருவேப்பிலை செடி இருக்கும், மரம் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வயல் ஃபுல்லாக கருவேப்பிலை தான் இருக்கும். ஒரு கைப்பிடி எடுத்து மிக்ஸியில் அடித்து 10 டேஸ், கண்டிப்பாக 10 டேஸ் குடிக்கணும். குடித்தேன். இருக்க முடிய காப்பாற்றிக்க முடிஞ்சது. இருக்க முடிய இப்போ எனக்கு குறையலாம் இல்லைங்க, லென்த்து தான் நான் வரல, ஏன்னா நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு அடர்த்தி அப்படியே தான் இருக்குது, சத்தியமாக கொட்டலை முடி. அது மாதிரி கருவேப்பிலை ஜூஸ் முடிக்காக மட்டும்னு இல்லை, அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆனால் முடிக்கு பெஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு பொண்ணுங்களுக்கு நான் சொல்ல வரேன், எல்லோரும் முடி இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றது தானே. எல்லாருக்குமே கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஒரு 10 டேஸ் அதை கண்டினியூவாக யூஸ் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு ஓகே அக்கா, நல்லா தான் இருக்குது, இந்த 3 டிப்ஸுமே ஓகே அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு என்னென்ன டிப்ஸு கொடுக்கலாமோ அது உண்மையானதாக இருந்தால் மட்டும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தர்றேன். நல்லா இருந்தால் என்னை லைக் பண்ணுங்கள், என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க. என்னோடய டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வாங்கிட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒன்று சொல்லிடுறேங்க, ஏன்னா எல்லா டிப்ஸையும் என்ன ஒரே வீடியோவில் போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நிறையா டிப்ஸ் கொடுப்பேன், வீட்டில் இருக்க பொருளை வச்சு நிறையா டிப்ஸ் கொடுப்பேன். ரொம்ப நாள்பட்ட வயிறு புண்ணு, தொண்டை புண்ணு இருக்குன்னா இந்த செக்கில் ஆட்டின சுத்தமான ஃபஸ்ட்டு குவாலிட்டி எண்ணெய் வாங்கிட்டு 1 ஸ்பூன் காலையில் ப்ரெஸ் பண்ணதும் 1 ஸ்பூன் தேங்காய் கோகோனட் ஆயில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாள்பட்ட புண்ணு
சீக்கிரமே குணமாகும். இதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.